வணக்கம். நாம தினமும் யூஸ் பண்ற, ஆனா யூஸ் பண்றோம்னே தெரியாத ஒரு டெக்னாலஜி பத்திலாம் இன்னைக்கு பார்க்க போறோம். அது பேரு தான் இயற்கை மொழி செயலாக்கம். இங்கிலீஷ்ல சொல்லணும்னா நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங், இல்லைன்னா ஷார்ட்கமா NLP. வாங்க இது என்னன்னு டீட்டெயிலா பார்க்கலாம். நீங்க எப்பதாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா உங்க போனுக்கு மட்டும் எப்படி நீங்க சொல்றது கரெக்டா புரியுதுன்னு? இப்போ வாய்ஸ் அசிஸ்டன்ட் கிட்ட நீங்க ஒன்னு கேக்குறீங்க, இல்ல கூகுள்ல எதையாவது டைப் பண்றீங்க. அது வெறும் வார்த்தைகளை மட்டும் பாக்குறது இல்ல, நீங்க என்ன மனசுல நினைச்சு கேக்குறீங்கன்றது கூட புரிஞ்சுக்குது இல்லையா? அது எப்படின்னு தான் நாம பார்க்க போறோம். சரி, முதல்ல இந்த NLP நம்ம வாழ்க்கையில எங்கெல்லாம் ஒளிஞ்சிருக்குன்னு பாப்போம். இது நிஜமாவே ஒரு இன்விசிபிள் அசிஸ்டன்ட் மாதிரி. அதாவது நம்ம கண்ணுக்கு தெரியாம நம்மளோட பல வேலைகளை ரொம்ப ஈஸியாக்கிட்டு இருக்கு. முதல்ல நம்ம வாய்ஸ் அசிஸ்டன்ஸ். நீங்க சிரி கிட்டயோ அலெக்சா கிட்டயோ இன்னைக்கு மழை வருமா அப்படின்னு கேக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்க குரலை அடையாளம் கண்டு அதுல இருக்கிற கேள்வியை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பதில் சொல்ல உதவுறதே இந்த NLP தான். அடுத்து நம்ம சர்ச் இன்ஜின். இப்போ நீங்க கூகுள்ல ஒன்னு தேடுறீங்க, அது நீங்க டைப் பண்ண வார்த்தைகளை மட்டும் பார்க்காது, நீங்க உண்மையிலேயே என்ன தெரிஞ்சுக்க விரும்புறீங்கன்ற உங்க நோக்கத்தை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணும். இதுக்கு பின்னாடி இருக்கிறதும் NLP தான். அதனால தான் நமக்கு அவ்ளோ கரெக்டான ரிசல்ட்ஸ் கிடைக்குது. ஏன் நம்ம இமெயில்ல கூட இது இருக்கு. உங்க ஜிமெயில் இன்பாக்ஸ்ல பார்த்தா தெரியும், தேவையில்லாத மெயில்ஸ் எல்லாம் தானா ஸ்பாம் ஃபோல்டருக்கு போயிடும் இல்லையா? ஒரு மெயில் ஸ்பாமா இல்ல நல்ல மெயிலான்னு பிரிச்சு பார்க்குற அந்த வேலையை செய்யறதும் இந்த NLP டெக்னாலஜி தான். இப்போ இந்த டேபிள பாருங்க. இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்க்கும்போது தான் இது எவ்ளோ பவர்ஃபுல்னு நமக்கு புரியும். வாய்ஸ் அசிஸ்டன்ட் நம்ம பேச்ச புரிஞ்சுக்கிறதுல இருந்து கஸ்டமர் சர்வீஸ் சாட்பாட்கள் நம்ம கிட்ட பேசுறது வரைக்கும், ஏன் நம்ம ஹெல்த் கேர்ல கூட பேஷண்ட் ரெக்கார்ட்ஸை படிக்கிறதுக்கு இது யூஸ் ஆகுது. ஸோ நம்ம டெய்லி லைஃப்ல நம்ம பார்க்குற பல விஷயங்களுக்கு பின்னாடி இந்த NLPயோட கை இருக்கு. ஓகே, NLP நம்ம வாழ்க்கையில எல்லா இடத்துலயும் இருக்குன்னு புரிஞ்சிருச்சு. ஆனா அது உண்மையில என்னது? அது எப்படி வேலை செய்யுது? ஒரு மெஷின்க்கு நம்ம மொழிய கத்துக் கொடுக்கறதுனா என்ன அர்த்தம்? வாங்க அத பத்தி இப்ப பார்க்கலாம். சிம்பிளா சொல்லணும்னா NLPன்றது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது AIயோட ஒரு பிரான்ச். இதோட முக்கியமான வேலை என்னன்னா, கம்ப்யூட்டர்ஸ மனுஷங்க பேசுற மொழிய புரிஞ்சுக்க வைக்கிறது, அதுக்கு பதில் சொல்ல வைக்கிறது. இப்படி நினைச்சுக்கோங்க, மனுஷங்களோட இயல்பான மொழிக்கும் கம்ப்யூட்டரோட லாஜிக்கல் மொழிக்கும் நடுவுல ஒரு பாலம் மாதிரி இது வேலை செய்யுது. ஒரு சூப்பர் ஸ்மார்ட் டிரான்ஸ்லேட்டர் மாதிரி. இந்த ஒரு வரி இது மொத்த கான்செப்டையும் சூப்பரா சொல்லுது. NLPனா என்ன? ஒரு மெஷினை மனுஷங்க மாதிரியே படிக்க, கேட்க, பேச, ஏன் புரிஞ்சுக்க கூட வைக்கிறது தான். அதாவது இது வெறும் கமெண்ட்ஸ் எடுத்துக்கிறது மட்டும் இல்ல, உண்மையிலேயே நம்ம மொழியோட அந்த ஆழத்தை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுது. இந்த ஸ்லைடு பாருங்க, இது இன்னும் தெளிவா விளக்கும். ஒரு பக்கம் நம்ம மொழி இருக்கு, இது ரொம்ப காம்ப்ளெக்ஸ். இதுல உணர்ச்சிகள் இருக்கு, நக்கல் இருக்கு, ஒவ்வொன்றுக்கும் ஒரு சூழல் இருக்கு இல்லையா? இன்னொரு பக்கம் கம்ப்யூட்டரோட உலகம், ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், எல்லாமே லாஜிக் தான். 1 0 இல்ல 1. இந்த 2 வித்தியாசமான உலகங்களையும் கனெக்ட் பண்ற ஒரு பிரிட்ஜ் தான் இந்த NLP. ஓகே, தியரி எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ பிராக்டிகலா வருவோம். இந்த டெக்னாலஜி இன்னைக்கு உலகமே பேசிட்டு இருக்கிற ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான AIக்கு எப்படி உயிர் கொடுக்குதுன்னு பார்க்கலாமா? எஸ், நம்ம ChatGPT பத்தி தான் பேச போறோம். ChatGPTன்றது அடிப்படையில ஒரு NLP அப்ளிகேஷன் தான். நீங்க ஒரு கேள்வியை கேட்டா அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்புறம் அதுக்கு சம்பந்தமா அர்த்தமுள்ள ஒரு மனுஷன் பேசினா எப்படி இருக்குமோ அப்படி ஒரு பதிலை உருவாக்கணும். இதை எல்லாத்தையும் செய்யறதுக்கு ChatGPTக்கு உதவுறதே இந்த NLP தான். இந்த டெக்னாலஜியோட பவரை வெறும் தியரியா பார்க்கறத விட ஒரு சின்ன கதை மூலமா பார்த்தா இன்னும் நல்லா புரியும். ஒரு பொண்ணோட வாழ்க்கையில NLP எப்படி ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துச்சுன்னு பார்க்கலாம். இவங்க தான் மீரா, ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட். அவங்களோட ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட்க்கு ஒரு ரொம்ப முக்கியமான, அதே சமயம் சவாலான ஒரு டாபிக்கை எடுக்கிறாங்க. AIயை வச்சு மென்டல் ஹெல்த்தை எப்படி அனலைஸ் பண்றதுன்னு. அவங்களோட ப்ராஜெக்டை எப்படி ஆரம்பிக்கிறாங்கன்னு பாருங்க. நேரா ChatGPT கிட்ட போய் ரொம்ப சிம்பிளா நம்ம இயல்பா பேசுற மாதிரி ஒரு கேள்வி கேக்குறாங்க. சோஷியல் மீடியா போஸ்ட்லேருந்து டிப்ரெஷனை AI எப்படி கண்டுபிடிக்க முடியும்னு ஒரு சம்மரி எழுத முடியுமான்னு. இங்கதான் NLPயோட மேஜிக் நடக்குது. மீராவோட இந்த சிம்பிளான கேள்விக்கு பின்னாடி இருக்கிற அந்த பெரிய நோக்கத்தை அது கரெக்டா புரிஞ்சுக்குது. ஸோ மீராவோட ப்ராஜெக்ட்ல 3 ஸ்டெப்ஸ் இருக்கு. ஸ்டெப் 1, சரியான கேள்வியை கேட்டு தேவையான தகவல்களை திரட்டுறது. ஸ்டெப் 2, இதுதான் ரொம்ப முக்கியம், சோஷியல் மீடியா போஸ்ட்ல இருக்கிற வார்த்தைகளை அனலைஸ் பண்றது. அதாவது சூப்பர், சந்தோஷம் மாதிரி பாசிட்டிவ் வார்த்தைகள் இருக்கா, இல்ல கவலை, மோசம் மாதிரி நெகட்டிவ் வார்த்தைகள் இருக்கான்னு NLPயை வச்சு உணர்வுகளை பகுப்பாய்வு செய்றாங்க. கடைசியா ஸ்டெப் 3, இது எல்லாத்தையும் வச்சு ஒரு வாய்ஸ் சாட்பாட்டை உருவாக்குறாங்க. இந்த 3 ஸ்டெப்லயுமே NLP தான் ஹீரோ.
அவங்களோட இந்த கடின உழைப்புக்கு என்ன பலன் கிடைச்சது தெரியுமா? முதல் பரிசு அவங்களோட ப்ராஜெக்ட் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குது. வெறும் டெக்னாலஜிய மட்டும் இல்லாம மனிதர்களோட உணர்ச்சிய புரிஞ்சுக்க முயற்சி பண்ண ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு கிடைச்ச வெற்றி இது. NLPயோட உண்மையான பவருக்கு இது ஒரு பெர்ஃபெக்ட் உதாரணம். சரி, நாம இப்போ இந்த அனாலிசிஸோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். நாம இதுவரைக்கும் பார்த்ததிலிருந்து எடுத்துக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. அதாவது NLPங்கிறது வெறும் டெக்ஸ்ட் டேட்டாவை பத்தினது மட்டும் இல்ல. அதோட உண்மையான நோக்கம் மிஷன்ஸ மனுஷங்களை இன்னும் நல்லா புரிஞ்சுக்க வைக்கிறது தான். இது டெக்னாலஜியை விட மனிதர்களை பத்தினது. இந்த ஒரு கேள்வியோடு இந்த உரையை நான் முடிச்சுக்கிறேன். நம்ம மொழிய மெஷின்ஸ் கத்துக்கிட்டே இருக்கு. இது ஒரு பெரிய புரட்சி. அப்போ அடுத்ததா நாம அதுகிட்ட என்ன செய்ய சொல்ல போறோம்? நம்மளோட அடுத்த உரையாடல் எப்படி இருக்க போகுது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.